வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு கமல் டேட்டா சுந்தர் நம்ம சீனியர் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது என்னன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் ஹிட்ஸ், அதாவது கமல் ஹிட்ஸ் கலக்க போவது யாரு, அது அல்டிமேட் ஷோ. இது எங்க நடக்குது அப்படின்னா, முதல்ல ஏப்ரல் 14 அன்னைக்கு நடக்குது. ஈவினிங் 4 மணிக்கு மியூசிக் அகாடமியில நடக்குது. இந்த ஷோ ஒரு சேரிட்டி ஈவெண்ட். ஸோ இது நம்ம கமல் ரசிகர்கள், சென்னையை சேர்ந்த கமல் ரசிகர்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஷோ. கார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்க. கமல் ஹிட்ஸ் கலக்க போவது யாரு நீயா, த அல்டிமேட் ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைய ரீவிசிட் த ஃபர்காட்டன் ஜெம்ஸ் ஆஃப் உலகநாயகன், அதாவது 80கள் 70களோட கடைசி 80களில் உலகநாயகனுடைய ரேர் சாங்ஸ்லாம் இருக்கும்ல, ரேர் சாங்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில போட போறாங்க. இது ஒரு 4 hours நடக்க போற ஷோ. ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரை நடக்கும். இது ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கமல் ரசிகர்களுக்கு. த கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ஆஃப் கமல்ஹாசன், ரீவிசிட் த ஃபர்காட்டன் ஜெம்ஸ் ஆஃப் உலகநாயகன், திஸ் இஸ் அ சேரிட்டி ஈவெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 14 4 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமியில் உலகநாயகன் ஹிட்ஸ் நடக்குது. அவசியம் கமல் ரசிகர்கள் இந்த ஷோவை புக் பண்ணி, புக் மை ஷோவில் இருக்கு, புக் பண்ணி இந்த ஷோக்கு ஆதரவு கொடுங்க. இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட். எஸ்பிபி சிலை திறப்பு விழாக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் வீடியோல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எப்பொழுதுமே அனுப்புவாரே, என்னைய அந்த தடவை அனுப்பலையா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பட் ஆனால் நேற்று தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஜேசுதாஸ் அவங்க தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்பிபிங்கிற ஒரு மாபெரும் பாடகருக்கு ஜேசுதாஸ் ஃபேமிலி அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நடத்தி, அதை பெருமளவு எல்லா சிங்கர்ஸையும் வரவழைச்சு, அதை மனோரமா டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணி எஸ்பிபி சிலை திறப்பை பிரம்மாண்டமாக நடத்திட்டாங்க. அதற்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஜேசுதாஸுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பெருந்தன்மை இதுலேருந்தே தெரியுது, உங்களுடைய பெருந்தன்மையும் அன்பும் இதுலேருந்தே தெரியுது. என்னை பொறுத்தவரையே நான் ரொம்ப எமோஷனல், எஸ்பிபினால எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா அன்னையான்னு கூப்பிடக்கூடியவர். எஸ்பிபியுடைய திறமை, அவருடைய பணிவு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை எப்பொழுதுமே கவர்ந்தது. நீங்களும் அதே மாதிரி ஒரு பணிவோடு, அன்போடு எஸ்பிபிக்கு இப்படி ஒரு விழா ஏற்படுத்தினது உங்களுடைய பெருமையும் மேலே ஏற்றிருக்கு, இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லி நன்றி தெரிவித்திருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். ரெங்கராஜ் பாண்டே, அதாவது ரெங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோ பார்த்தேன். எதனால பார்த்தேன்னா, கமல்ஹாசனை பத்தி இவர் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுல இருந்தது. சரி, அதனாலதான் பார்த்தேன். சரி, ஆண்டவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தலைவரை பத்தி அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். ஆனா ரொம்ப பெருமையா தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கேள்வி கேட்டாங்க, நீங்க வேற எதுவும் உங்களுக்கு பேஷன் இல்லையா, இது ஒண்ணுதான் உங்களுக்கு கோலா, பத்திரிகை துறை தான் கோலாங்கும் பொழுது அப்ப அவர் கோட் பண்ணது கமல் சார் அவரோட நான் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன் தனிப்பட்ட முறையில், உங்களுக்கு எல்லாம் தெரியாது, டிவி பேட்டியை தவிர தனியா அவர்கிட்ட சினிமா பத்தி நிறைய கேட்டிருக்கேன். அவர் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சினிமாவை பொறுத்தவரையே A to Z, யூரோப்பியன் பிலிமு, பிரெஞ்சு பிலிமு, அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே, அந்த புத்தகத்துல வந்தது, நாடகமா வந்தது, அதை எப்படி நம்ம ரே எப்படி படமா எடுத்தாரு, அதுல எப்படி அவர் கேரக்டரை கொண்டு வருவாருன்னு நிறைய எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை பார்க்குறப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கும். ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஒரு கலை மேல இவ்வளவு பேஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்து வியந்த மனிதர் உலகநாயகன் கமல்ஹாசன். அவரை தான் நான் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன். அவர் அரசியல்ல கூட பெரிய அளவு வெற்றி பெற முடியாம போனதுக்கு காரணம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான், சினிமா 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 தான். அதுதான் அவருக்கு மெயின். அவர் 80 வயதுல கூட நான் நடிப்பேன், என்னை ஒரு படுத்த படுக்கையா பெட்ல இருந்தா கூட, ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூட எந்திரிச்சு நடிக்க சொன்னா நான் நினைப்பேன்னு கமல் சார் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஒரு ரோல் மாடலா, இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். நம்ம துறையில நம்ம கமல் சார் என்ன பண்ணாரோ அது மாதிரி நம்ம பண்ணணும், அவரை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு மேல வரணுங்கிறதான் என்னுடைய நோக்கம்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ரெங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியா அவர் பிஜேபி சப்போர்டர். அவர் கமல்ஹாசனை கடுமையா விமர்சனம் பண்ணுவார் அரசியல் ரீதியா. பட் ஒரு கலை அப்படின்னு வரும்பொழுது கமல்ஹாசனை மிஞ்சின கலைஞனே கிடையாது, அதை எதிரிகளும் ஒத்துக்குவாங்க. அதற்கு இது ஒரு உதாரணம். ஏப்ரல் 3ல 3 பேருடைய பிறந்த நாள் வருது. அந்த 3 பேருமே உலகநாயகன் கமல்ஹாசனோடு தொடர்புடையவர்கள். அதுல ஒண்ணு
பிரபுதேவாவை பொறுத்தவரைய அவர் முதல்ல அவர் வந்து கொரியோகிராஃபர் ஆனது வந்து வெற்றி விழா படம். அந்த வெற்றி விழா படத்துல உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து முதல்ல அவர் 10th 9th படிக்கும் பொழுது சுந்தரம் மாஸ்டர் வந்து கொண்டு வந்தவர். எதனால வந்து பிரபுதேவா சுந்தரம் மாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் கமல் மேல ரொம்ப பற்று அதிகம், பாசம் அதிகம் அப்படின்னா, பிரபுதேவா, அவருடைய அப்பாவான சுந்தரம் மாஸ்டர், கமலஹாசன், ரகுராம் மாஸ்டர் 3 பேருமே ஒருத்தர்கிட்ட வந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட 3 பேருமே வேலை பார்த்திருக்காங்க. அதுல அந்த 3 பேரும் வேலை பார்த்ததுனாலதான் 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பாசம் உண்டு. அதாவது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட கமல் 50 ஃபங்க்ஷன் நடந்த பொழுது சுந்தரம் மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடினாரு. கமலுக்காக நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு ஆடினாரு. அந்த காசு மேல காசு வந்து பாட்டுக்கு ஆடினாரு. அது அவர் பிரபுதேவாவோட சேர்ந்து கொஞ்சம் ஆடினாரு. அது பிரமாதமா இருந்தது. பிரபுதேவாவை பொறுத்தவரைய அவர் வந்து கமல் சாரை வந்து எப்பொழுதுமே, கமல் சார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பல இடங்கள்ல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நடனம், கமல் சாருடைய நடனமா இருக்கட்டும், அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு பல்வேறு இடங்கள்ல பிரபுதேவா குறிப்பிட்டிருக்காரு. பிரபுதேவாவுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கர் ஹரிஹரனை பொறுத்தவரைய அவர் வந்து பாம்பேல ரொம்ப பாப்புலரா இருந்தவர். அவரை இங்க கூட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா AR ரஹ்மான். ரோஜா படத்துல தான் கூட்டு வர்றாரு. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா அந்த பாட்டுல தான் கிளைமேக்ஸ்ல வரும். அது அந்த பாட்டுக்கு தான் முதல்ல ஹரிஹரன் வந்து இங்க வராரு, தமிழுக்கு வராரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஏகப்பட்ட ஹிட்ஸ் பாடிட்டாரு. அதுல குறிப்பா வந்து எனக்கு அவர் உலகநாயகன் கமலஹாசனுக்கு பாடின சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மஞ்சள் வெயில் மாலையிலே, வேட்டையாடு விளையாடுல அந்த பாட்டு ஹரிஹரன் பாடியிருப்பாரு. ஹரிஹரன், கிருஷ், நக்குல் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அதுல ஹரிஹரன் பிரமாதமா பாடியிருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அது வந்து தசாவதாரம் படத்துல வரக்கூடிய ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு ஆரம்பிப்பார்ல, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதி ஹரிஹரன் பாடி, அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. அந்த பாட்டு மாதிரி பிக்சரைசேஷன் இதுவரை வேற எந்த பாட்டுக்கும் பண்ணது கிடையாது. 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி அப்படி ஒரு பிக்சரைசேஷனை பண்ணியிருப்பாரு உலகநாயகன் தசாவதாரம் படத்துல. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஹரிஹரன் வந்து உலகநாயகனுக்கு பாடினதுல டாப்னா அந்த பாட்டு தான். ஹரிஹரன் நிறைய கசல்ஸ்லாம் பாடியிருக்காரு. அவர் நிறைய தனியா ஆல்பம், அவர் ஹரிஹரன் லெஸ்லியோட சேர்ந்து கிருஷ்ணா நீ பேகனே அப்படின்னு சொல்லி தனியா ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பேய் ஹிட் ஆச்சு ஒரு காலத்துல. ஸோ அப்படிப்பட்ட அவர் தனியா மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஹரிஹரன் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஜெயபிரதா, April 3 வந்து ஜெயபிரதாக்கும் பிறந்த நாள். ஜெயபிரதா அப்படின்ன உடனேயே ஸ்ரீதேவிக்கு அப்புறமாக அந்த ஸ்ரீதேவி காலகட்டத்தில் தமிழ் தெலுங்குல இருந்து ஹிந்திக்கு போய் ஜெயிச்ச ஒரு ஹீரோயின். பெரிய அளவு ரவுண்டு வந்தாங்க அவங்க. அந்த இவருடைய பார்ட்டி நம்ம அமர் சிங் இருந்தாரு. அப்ப அங்க அந்த யூபியில வந்து அவங்க MP எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அளவு அரசியல் செல்வாக்கு இருந்தது. சினிமாலையும் பெரிய அளவு கொடிகட்டி பறந்தாங்க ஜெயபிரதா. ஸோ ஜெயபிரதா உலகநாயகன் கமலஹாசனோட நினைத்தாலே இனிக்கும் அந்த காலகட்டம். பட் நமக்கு வந்து எப்பொழுதுமே மறக்க முடியாத அதிக முறை பார்த்த கமலஹாசன் படம்னா 2 படம் அதிக முறை பார்த்த படங்கள். நான் பார்த்தது குறைஞ்சது அந்த நம்ம இந்த காலகட்டம் CD காலகட்டத்தில் வந்து டெய்லி பார்ப்போம், ஒரு தவறாம பார்ப்போம். அதாவது சலங்கை ஒளி, நாயகன், இந்த 2 படங்கள் தான் 1000 தடவையாவது பார்த்துருப்போம் குறைஞ்சது. அதை தவிர தியேட்டர்ல பார்த்துருப்போம், டிவியில பார்த்துருப்போம். சலங்கை ஒளியும் நாயகனும் அதிக முறை பார்த்த ஆட்கள்ல நானும் ஒரு ஆளு. ஏராளமான கமல் ரசிகர்கள் பார்த்திருப்பாங்க. 1000 தடவை 2000 தடவை எல்லாம் பார்த்த ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ரசிகர்கள் நானும் ஒருத்தன். எனக்கு வந்து அல்டிமேட் அப்படின்னா அது வந்து சலங்கை ஒளி தான். அந்த மாதிரி ஒரு ஜோடி, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு படம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து அமையவே அமையாது. அந்த மௌனமான நேரம் அந்த பாட்டு, அதுக்கு வந்து இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தாங்க. இப்ப ஜெயபிரதா தெலுங்கு சேனல்ல, அதுல கமல் சார் போயிருந்தாரு. அப்ப அந்த பாட்டை போட்டு விட்டு 2 பேரும் பண்ண எக்ஸ்பிரஷன் அதுதான் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு வைரலா. ஆன்லைன்ல பயங்கர வைரல் அது. அந்த 2 பேரோட எக்ஸ்பிரஷனை போட்டு சான்ஸே இல்லையா, உன்ன மாதிரி ஒரு கலைஞன் கிடைக்கவே கிடைக்காதுன்னா கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேர் அது வந்து ரொம்ப நமக்கு பிடித்த பேருங்கிறதுனால ஜெயபிரதாவுடைய சலங்கை ஒளி அந்த கேரக்டரும் அவர் உலகநாயகனோட சேர்ந்து நடித்ததும், அப்புறம் தசாவதாரம் படத்துல அவங்க திரும்பி வந்து நடித்ததும் எல்லாமே நமக்கு பிடித்த விஷயங்கள். ஜெயபிரதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள்.